வீட்டில் ஒரு நாள் பார்க்கலாமா? பெங்களூர்லேருந்து மார்னிங் தான் வந்தேன். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கைஸ், தயவு செஞ்சு டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க கஷ்டப்படாமல் வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. நான் கஷ்டப்பட்டுட்டு இப்போ ரீசெண்ட் டேஸாக வீக்லி ஒன்ஸ் தான் ஹேர் வாஷ் பண்ணுறேன். கொண்டை போட்டதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு அடக்கம் ஒடுக்கம் நிம்மதியாக வருது. மார்னிங் ஏர்லியாக கிளம்புனால பல்லு விளக்க மறந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன். என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, பாத்ரூமில் நின்று பல்லு விளக்காம ஹாலில் சுற்றி தான் பல்லு விளக்கிட்டு இருப்பேன். முகத்தை கழுவிய பிறகு தோல் பராமரிப்பு ஆரம்பித்துட்டேன். என்னப்பா இது ஸ்டார்டட். இந்த மாய்ஸ்சரைசரை நான் அப்ளை பண்ணுறேன்னா சாப்பிட்றேன்னானே தெரில, இவ்வளோ சீக்கிரம் காலியாகுது. மூஞ்சுக்கு ஒரு ஃபோக்கஸ் வைக்கிற மாதிரி நம்ம சூரிய திரையை அப்ளை பண்ணிக்கிட்டேன். திங்குன்னு கழுத்தாட்டிய பிறகு தோசை ஊற்ற போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்னன்னா, ஐ எம் தோசை எக்ஸ்பர்ட். எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு நெய் தோசை. இதோட அருமை எனக்கு பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. பிகாஸ் ஒரு நெய் தோசை 100 ரூபாய். அப்படியே அம்மா செஞ்சு வச்ச குழம்பையும் பொரியலையும் எடுத்துக்கிட்டு ரெண்டும் சேர்ந்த மாதிரி தோசையில் எடுத்துக்கிட்டு குழம்பு தோசை மாற்றி தொட்டுட்டு சாப்பிட்டா என்ன வெயில். கொஞ்ச நேரம் இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் மேலே காய்ஞ்சிட்டு இருந்த துணி எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. அப்புறம் என்ன ஃபுல் ஃபோக்கஸ்டான்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஃபோக்கஸில் எடிட்டிங்கை முடிச்சுட்டு டைமை பார்த்தா மணி 4. லஞ்சை முடிச்சுட்டு உறங்கிட்டேன்.